அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனங்களே, இந்த வார்த்தையில நாம் பார்க்க போகிற விஷயம் விசேஷமாய் தேவனுடைய கர்த்தருடைய கண்களில் தயவு எப்படி நமக்கு கிடைக்கிறது குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா கடந்த வாரத்தில் நாம் பார்க்கும்போது அவருடைய கண்களில் தயை கிடைத்தது. அந்த கிடைத்த தயை மோசையின் நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எல்லா தயையும் உனக்கு முன்பாக அனுப்புவேன், கடந்து போக பண்ணுவேன் சொன்னார். அந்த தயையை அவர் கடந்து போக பண்ணினார். அந்த தயை ரூத்தின் புஸ்தகத்திலே புதிய சபையாகிய ரூத் என்கிற சபைக்கு எப்படி கிடைத்தது, அந்த கிடைத்த அந்த தயை போவாசுடைய கண்களில் எப்படி கிடைத்ததோ, உம்முடைய கண்களில் தயை கிடை சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தையின்படியே இந்த வார்த்தை நம்ம பார்க்க போறது வித்தியாசமாய், ஒரு விசேஷமாய் இந்த தயை இப்படியெல்லாம் கிடைச்சதா நமக்கு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாய் தேவனாய கர்த்தர் இந்த நாளிலே உங்களோட இடைபடுவாராக. கர்த்தரை வழிநடத்தி ஆசிரியப்பராக. எடுத்து வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவள் என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றால் பாருங்களேன், உம்முடைய அடியாரோட பட்சமாய் பேசினே. இந்த பட்சமாய் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் விசேஷமான ரகசியம் உண்டு. இந்த பட்சமாய் பேசினது எப்படி நடந்தது, இந்த பட்சமாய் பேசினது எப்படி இருந்தது, எந்த காலத்திலே அவர் பட்சமாய் நமக்கு பேசினார், இதை குறித்து இனி வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். கர்த்தர் சித்தமாக பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த நாளிலே அந்த தயை குறித்து பார்க்கும்போது ரூத் சொல்றாங்க, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது. அந்த தயை உம்முடைய கண்களில் மாத்திரமே கிடைத்தது. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு அவள் மோவாப் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கடந்து வரும்போது அந்த ரூத்துக்கு யார் கண்களையும் அந்த இஸ்ரவேல் தேசத்துல காலடி எடுத்து வைத்த பிறகு கூட எந்த ஒரு இஸ்ரவேலில் வாழ்ந்து கொண்டிருந்த எந்த ஜனங்களுக்கும் அவருடைய கண்களுக்கு தயை கிடைக்கவில்லை. ஆனால் போவாசுக்கு மாத்திரம் அவருடைய கண்களே, அதாவது போவாசுடைய கண்களிலே அவளுக்கு தயை கிடைத்தவர். யார் கண்களிலும் இஸ்ரவேலுக்கு எந்த ஜனங்களுக்கோ எந்த பரிசுத்தவான்களுக்கோ அவளுடைய கண்களுக்கு தயை கிடைக்கல. ஆனால் போவாசுடைய கண்களில் மாத்திரம் இஸ்ரவேலில் இருக்கிற அந்த ரூத்துக்கு தயை கிடைத்தது. எப்படி கிடைத்திருக்கும் அதான் அவர் சொல்றாரு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல அந்த சபையா இருக்கிற பழைய ஏற்பாட்டின் சபையா இருந்த இஸ்ரவேலருக்கு தேவனாய கர்த்தர் செழிப்பான தேசத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், கானான் தேசத்தை கொடுத்தார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். அவங்க சாப்பிட்ட மாதிரி யாரும் சாப்பிட மாட்டாங்க. காரணம், தூதர்களின் மன்னாவை சாப்பிட்டாங்க. அவங்க தெய்வத்தை நேருக்கு நேரா பார்த்தாங்க. மேக ஸ்தம்பம் இறங்குறதையும் அக்கினி ஸ்தம்பம் இறங்குறதையும் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அதுவும் இல்லாம கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல மேல மேக ஸ்தம்பம் வந்து இறங்கி அதை அப்படியே எழுந்து பார்த்தாங்க. எல்லாம் கண்ணுக்கு முன்பாக பார்த்த ஜனங்கள் அதை எல்லாவற்றையும் பார்த்து அந்த விசேஷமான ஆசீர்வாதங்களை அனுபவித்து விட்டு கடைசியில அந்நிய தேவர்களை போல, அந்நிய தேவ விக்கிரகங்களை போல நம்முடைய சொந்த தேவனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் குமாரனையும் விசேஷமாய் பசுதானையும் திட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த தேவனை திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்நியர்களை திட்டுறத கூட, ஒரு மூன்றாவது மனுஷனை திட்டுறத கூட திட்டினாங்க, பேசினாங்க. அதுக்கு வசனம் ஆதாரத்தோடு தான் இருக்குது. ஆதாரம் இல்லாம இல்லவே இல்லை. ஏன்னா ஓசியா திருசி அந்த வசனம் சொல்லியிருக்காரு, சகரியா சொல்லியிருக்காரு, நாகும் சொல்லியிருக்காரு, மீகா சொல்லியிருக்காரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை திட்ட ஆரம்பிச்சாங்க. பிரியமானவர்களே, அவர் எப்படி ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து விட்டு எப்படி அவர்கள் பின்மாறல போனார்கள் என்பது குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷத்துல பார்க்க போறோம். பாருங்க, எடுத்து வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயவிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக, நல்ல கவனிக்கல, நீர் அவர்களுக்கு கொடுத்த பெரிய தயவிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்தார் அவங்களுக்கு. அந்த தயவை வைத்தார். கூடவே தயவோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு விசேஷமாய் கொடுத்தார். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க,
கிட்டத்தட்ட 400 லட்சம் ஜனங்கள் மேல, 4 லட்சம் ஜனங்களுக்கு மேல, கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சாதி லட்சம் ஜனங்களுக்கு மேல குடும்பமாய் பேராய் தனித்தனியாய் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அத்தனை பேர் மேலும் தம்முடைய பரிசுத்தமுள்ள ஜனங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் ஆசீர்வாதத்தை வைத்தார். அந்த ஆசீர்வாதத்தின் செழிப்பையும் முழு தேசத்தையும் ஆண்டு அனுபவிக்கிற நேரத்துல அவர்களுக்கு விசேஷமான துர்குணங்களா இருக்கிற கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது. வாசிங்களேன். உமக்கு ஊழியம் செய்யாமலும், பாருங்களேன், ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணுமா? என்னவா? செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து முடிச்ச பிறகு ஊழியத்தை செய்யணுமா? ஊழியத்தை செய்வதற்காகத்தான் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்க ஆசீர்வாதம் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஊழியம் செய்வதற்காக தான் ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. அந்த ஊழியத்தை செய்ய முற்படுங்க. ஏன் தெரியுமா? கடைசி காலத்துல அவங்க நிற்கிறோம். எந்த நேரத்துல ரகசிய வருகை வரும் தெரியாது. எந்த நேரத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும் தெரியாது. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்கன்னா என்ன ஆக முடியும்? திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த நோட்டுகள்லாம் சிலருங்க கொடுத்தாங்க. அதுக்கு பட்ட பாடு பாருங்க. ஜனங்க பட்ட பாடு, அவ்வளோ பட்ட பாடுபட்டாங்க ஜனங்க, அவ்வளோ பாடுபட்டாங்க ஜனங்க. ஆனா இப்ப மறுபடியும் சொல்றேன், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வருவதற்கு இது எல்லாம் செஞ்சாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்காக காலம் இருக்கும்போது பிரயோஜனப்படுத்துங்க. அதான் சொல்லுவாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கடைசி காலமா இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல நம்ம தான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி வச்சு வேற யாராலும் பிரயோஜனப்படுத்திக்க முடியாது. அவங்க உலக பிரகாரமா இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள், இன்னைக்கு அநேக பெரியவங்க கூட என்ன தொல்லை பண்ணாம இருந்தா போதும் சொல்லி அநேக பிள்ளைகள் இருக்கிற செல்போனையும் மற்ற எல்லா காரியங்களையும் கொடுத்து விட்டு ஒதுங்கிடுறாங்க. அவங்க உலக பிரகாரமா காலத்தை அதுல பிரயோஜனப்படுத்துறாங்க. கிறிஸ்தவர்களே உலக பிரகாரமா காலத்து பிரயோஜனம் கேட்டா போர் அடிக்கிறாங்க. இன்னைக்கு போர் அடிக்கிற நேரத்துல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க. கர்த்தருக்கு அது 1000 ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. போர் அடிக்கிற நேரத்துல ஒரு 5 பாடலை பாடுங்க. தேவனுடைய மகிமை இறங்கும், ஆசீர்வாதத்தின் கிருபை இறங்கும். உங்களை கர்த்தர் பலப்படுத்துற, உங்களை சுற்றிலும் வளையமா அவர் அக்கினி மதுரை போடுவார். ஏன் தெரியுமா சொல்றேன்? அவ்வளோ இக்கட்டான சூழலின் கடைசி காலத்துல நம்ம நுழைந்திருக்கிறோம். எந்த நேரத்துல வருகை வரும், எந்த நேரத்துல வானத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் கீழே விழுன்னு தெரியாது. ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, இந்த தயை இருக்கிறதுனால தான் இந்த செய்தியோடு நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கேளுங்களேன், தொடர்ச்சியா கேளுங்களேன். கர்த்தர் என்ன பேச போறவங்க கேளுங்களேன். வாசிங்கம்மா. உமக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். அப்படின்னா கர்மண்டா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ஐயோ சரியான கர்மண்டா இது, இந்த பாவத்தை செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்படிப்பட்ட அகோரமான, கேவலமான, கீழ்த்தரமான பாவங்களை அவங்க செஞ்சதுனால துர்க்கர்மங்களை, இருக்கிறதுலே துர்க்கர்மம் தான். இந்த துர்க்கர்மங்களை அவங்க செஞ்சுட்டு அதை விட்டு திரும்ப போனாங்களாம். பாருங்க, ஆசீர்வாதம் வந்ததுனால பின்மாற்றத்துல போயிட்டாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு அநேக இஸ்ரவேலர்கள் அவர் வேண்டாம் என்று சொல்லி அவரை விட்டு விலகி போனாங்க. இது அப்படியே ஒப்பிட்டு பேசலாம். அப்படியே இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பேசும்போது இப்படிதான் நடக்கும். பாருங்க, இந்த ஒரு தயையை புதிய ஏற்பாட்டுல கொண்டு வந்து கொடுப்பதற்காக பிதாவானவர் ஒருத்தரை தேடிக்கொண்டு வந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் தேடிக்கொண்டே வந்தார். தேடிக்கொண்டு வந்து கடைசியில 400 வருஷம் மல்கியாக்கும் மத்தியுக்கும் இருக்கிற இடைப்பட்ட வருஷம் 400 வருஷம். இந்த 430 வருஷம், சரியா சொன்ன 430 வருஷம். அந்த 430 வருஷம் இருளிலே, அதாவது இருள்னா உடனே இருள் இல்லை, அந்த இருள் பாவத்தின் இருள், சாபத்தின் இருள், மரணத்தின் இருள், இதெல்லாம் ஜனங்க வாழ்ந்து கொண்டாங்க. அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும், ஒரு வெளிச்சம் வரணும் சொல்லி பிதாவாகிய தேவன் இந்த என்னுடைய தயையை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும், யார் எனக்காக இருக்கிறா சொல்லும் போது தான் அந்த தயையை கொண்டு வருவதற்காக பிதாவானவர் ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனை தேடினார். பிதாவானவர் ஒரு சத்தியமுள்ள ஒரு மனுஷனை தேடினார். அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிட்டாங்க. பிதாவுடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கிடைக்காம போயிட்டாங்க. அதனால்தான் பிதாவாகிய தேவன் ஒரு மனுஷனை தேடினார். அந்த மனுஷன் ஏன் என்னுடைய சொந்த குமாரன் இருக்க சொல்லி குமாரனோட திரும்பி பார்த்தாரு. குமாரன், நான் போகிறேன், நீங்க என்னென்ன திட்டங்களை கொடுக்க போறீங்களோ, என்னென்ன தயையை கொடுக்க போறீங்களோ, அந்த எல்லா தயைக்கும் சொந்தக்காரராய் நான் போய் அந்த புதிய ஏற்பாட்டின் சபைக்காக என்னோட தயையை முழுசு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவன்
கல்நெஞ்சக்காரர் அல்ல, நம்ம மேல ஆதியத்தில் இருந்த திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அந்த திட்டம் தான் அவருடைய தயை. அந்த தயை தான் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எடுத்து வாசிங்களேன். சங்கீத புஸ்தகம் 102 அதிகாரம் 12 13 வசனம். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. எப்போ மத்தேயு புஸ்தகம் எழுதப்பட்டதோ அந்த மத்தேயு புஸ்தகத்திலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததுதான் குறித்த நேரம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுதான் குறித்த காலம். இந்த எருசலேமில் இருக்கிற சீயோனுக்கு தயை செய்ய காலம் வந்தது. ஏன் அப்படி வந்தது? அதை அங்கதான் லாக் வச்சிருக்காரு. நம்மளாம் நினைக்கலாம், ஆமா அது இஸ்ரேல் தேசத்துக்காக வந்தது. கிடையாதுங்க. இஸ்ரேல் தேசத்துல மோவாபு ஸ்திரியா இருக்கிற ரூத் என்கிற அந்த ஒரு சபையாகப்பட்டது இஸ்ரேல் தேசத்துல போய் அப்படி அடங்கிடுச்சு. ஏன் தெரியுமா அடங்கிடுச்சு? நகோமிக்காக போச்சு. நகோமிக்காக போகும்போது அப்போ உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேசம் என்னுடைய தேசங்களை எப்போ அந்த சபையாகிய ரூத் என்கிற மகள் ஏற்றுக்கொண்டாலோ அப்போ அந்த ரூத்துக்காகவே, ரூத்தின் வம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து அதன் நிமித்தம் வருகிற ஜாதியா இருக்கிற புற ஜாதிகள் அவருக்கு விசேஷமானவர்கள் இருக்கிறபடியால் தான் அவர் அங்கே சீயோனிலே தயம் செய்யற காலம் அங்க வந்தது. அவங்களுக்காக இல்லை, அவங்க தான் வேணும்னு சொல்லி போயிட்டாங்க இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு பதில் நமக்காக அவர் இறங்கி வந்தார். எனக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேலுக்கு தேவையில்லை சொல்ல வரல, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேலுக்கு தேவையில்லை சொல்ல வரல. அவங்க இருக்கட்டும், ஆனா அவங்க கிட்ட இருக்கிறத காட்டிலும் இந்த ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம் எல்லாம் புதிய ஏற்பாட்டு ஜனங்களா இருக்கிற புறஜாதிகள் இருந்தா இன்னும் அநேக ஆத்மா என்கிற கனியை கொடுப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் தேசத்துல ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஊழியம் பண்ண பாக்கலாம் முடியாது. நீங்களும் நானும் ரத்த சாட்சியை மறிக்க கூட தயாரா இருக்கும். ஆனா அப்படி இல்லை. அந்த 12 சீஷர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாத்திரமே தான். மீது யாருமே அங்க வெளியே வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் சிலுவையில் ரட்சிப்பதற்காக நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்தார். அதனாலதான் சீயோனுக்கு குறித்த நான் சொல்லுவோம், சீயோனிலே புறஜாதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு குறிக்கப்பட்ட நேரங்களும் காலங்களும் அங்க வந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அந்த நேரம் தான் அவர் பிறந்த நேரம். அந்த குறிக்கப்பட்ட காலம்தான் புறஜாதியை ரட்சிக்க வேண்டும் ஒரே நோக்கத்தோடு தான் அவர் கடந்து வந்தார். பிரியமானவர்களே, எடுத்து வாசிங்கள சங்கீத புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். எதுக்குங்க? அப்படியே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக என்றென்றைக்கு நினைத்திருக்கார் சொந்த குமாரனா? ரைட், ஓகே, வெரி குட். அங்க நினைச்சு நிக்கிறார். அவரு பக்கத்துல இருக்கிறார், பிதாவுக்கு பக்கத்துல சொந்த குமாரன், ஒரே குமாரன், ஒரே பேரான குமாரன் அங்க இருக்கிறாரு. ஆனா ஒரு காரியத்தை பாருங்களேன், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளை எடுக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவ தயையும் உண்மையும் அவரை காக்கணும்? இதை யாருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் இயேசு கிறிஸ்துவ காக்கணும்? ஏன் அவர்கிட்ட அவரை காப்பாத்துறதுக்கு தயையும் உண்மையும் ஏன் அவரை காப்பாற்றணும்? ஏன் அவரை காத்து நிக்கணும்? ஏன் தெரியுமா? அந்த தயை, அந்த சத்தியம், அந்த உண்மை, அது எல்லாமே அவருக்கு சொந்தமானது இல்ல, உனக்கும் எனக்கும் சொந்தமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கும் எனக்கும் சொந்தமானது. ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு காலத்துல கண்மலையா போனாரு. ஒரு சில நேரத்துல அவரு ஜீவன் நியூட்ரா போனாரு. அவ போகும்போது அவங்க வெறுத்தாங்க. அந்த ஒரு வெறுப்பு தன்னை புதிய ஏற்பாட்டு சபையா இருக்கிற புறஜாதிகளுக்கு வந்து விடாதபடிக்கு உனக்காக எனக்காக பிதாவானவர் அந்த தயை அனுப்பி, அந்த ஒரு கிருபை அனுப்பி, அந்த ஒரு உண்மை அனுப்பி அவரை காத்துக்கோ, அவரை விட்டுறாத. ஏன்னா அவர் அந்த புறஜாதிக்கு தான் இந்த தயையை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த நான் கொடுக்குற எல்லா தயையும் கொண்டு போய் கொடுக்கணும். தயவு செய்து காத்துக்கோ சொல்லி தயை அவரை சுற்றிலும் காத்து கொண்டு வந்தது. யாருக்காக தெரியுமா? உனக்காக எனக்காக. அப்ப நீங்க நான் எங்க இருந்தோம் தெரியுமா?
இப்போ சொல்லட்டுமா, நீங்கள் நானும் இஸ்ரவேல் தேசத்துல அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலா எலும்பிலே புதிதாய் பிறக்கப்பட்ட சிருஷ்டியா இருக்கிற ஒரு விலா எலும்பா நம்ம அவருடைய சமூகத்தில் அவருடைய விலா சரீரத்தில் காணப்பட்டோம். அதனால்தான் ஈட்டியால் குத்தப்படும் போது சபை பிறந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையாகிய நீங்களும் நானும் அந்த ஈட்டியிலே குத்தப்படும் போது நம்ம பிறக்கப்பட்டோம். அதனால்தான் நமக்காக தயை அவரை காத்து கொண்டிருந்தது. அவர் நம்மளை வெறுத்துடக்கூடாது, அதுக்காக காத்திருந்தது. அவர் நம்ம சீப்போன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக அந்த தயையும் உண்மையும் அவரை காத்து கொண்டிருந்தது. உனக்காக எனக்காக அவர் எப்போ இறங்கி வருவார் சொல்லி காத்து கொண்டிருந்தது. இதைதான் லூக்கா சொல்லும் போது, நான் சொல்ற வார்த்தை நீங்க விசுவாசித்து நீங்க அறிக்கையிடணும். இப்போ சொல்ற வார்த்தை நீங்க அறிக்கையிடணும். எடுத்து வாசிங்கள லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகதிகமாய் விருத்தி அடைந்தார். அந்த குறித்த நாள்ல குறித்த நேரத்துல அவர் இறங்கி வந்து அவர் பிறந்து வளர்ந்து ஆளாகி நிற்கும் போது வேறு காரியம் மட்டும் சொல்ல பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும், முதலாவது ஞானத்திலும், இரண்டாவது வளர்த்தியிலும், மூன்றாவது தேவ கிருபையிலும், நாலாவது மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். பாருங்களேன், இந்த 5 காரியங்கள் அவரை யாருக்காக தெரியுமா செஞ்சாரு? அவருக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர்தான் ஞானவான், அவர்தான் ஞானம் உள்ளவர். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் அவர்தான். அவர் ஏன் ஞானத்துல வளர்ச்சி அடையணும்? சொல்லட்டுமா, உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து ஞானத்திலே வளர்ச்சி அடைந்தார். நீ நான் வளராத ஞானத்துல அவர் வளர்ந்தார். யாருக்காக? எனக்காக உனக்காக இயேசு கிறிஸ்து ஞானத்திலே வளர்ச்சி அடைந்தார். எனக்காக உனக்காக இயேசு கிறிஸ்து கிருபையிலே வளர்ச்சி அடைந்தார். எனக்காக உனக்காக இயேசு கிறிஸ்து தயவுல வளர்ச்சி அடைந்தார். எனக்காக உனக்காக இயேசு கிறிஸ்து அறிவிலே வளர்ச்சி அடைந்தார். யாரும் நம்ம சொல்ல முடியாது, அறிவு கேட்டவனே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். விசுவாசிப்பீங்களா? நீங்க விசுவாச வார்த்தையை சொல்ல முடியுமா? எனக்காக இயேசு கிறிஸ்து ஞானத்திலே வளர்ந்தார். எனக்காக இயேசு கிறிஸ்து என்னை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து தயவிலே வளர்ந்தார். என்னை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து கிருபையிலே வளர்ந்தார். எனக்காக இயேசு கிறிஸ்து அறிவிலே வளர்ந்தார். இந்த விசுவாச வார்த்தை அறிக்கிட்டு பாருங்க. தேவனுடைய ஞானமும் அறிவும் பொக்கிஷமா இருக்கிற அவருடைய தயவும் உங்களை நோக்கி கடந்து வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் சொல்லுங்களேன். எனக்காக இயேசு கிறிஸ்து ஞானத்தில் வளர்ந்தார் சொல்லுங்களேன். எனக்காக இயேசு கிறிஸ்து தயவுல வளர்ந்தாரு. எனக்காகத்தான் வளர்ந்தார். அப்ப நீ யார் தெரியுமா? புறஜாதி. இந்த புறஜாதிக்காக என்னை மீட்டு எடுப்பதற்காக, என்னோட ஆவி ஆத்மா சரீர எல்லாவற்றையும் மீட்டு எடுப்பதற்காக அவர் ஞானத்திலும் அறிவிலும் தயவிலும் அவர் எனக்காக வளர்ந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்க, ஒரு தேவனுடைய ரகசியத்தை. அந்த தயையானது உனக்காக தான் கொடுக்கப்படுது, உன்னாலதான் கொடுக்கப்படுது. தயை இயேசு கிறிஸ்து கிட்ட. விசுவாசிக்கிறீங்களா? இதுக்கு வசனம் தான் கேட்பீங்களா? இருக்குது வசனம். உனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து கிட்ட பிதாவானவர் தயை கொடுத்து அனுப்பினார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லட்டுமா வார்த்தையை? எடுத்து வாசித்து பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவள் நிமித்தம் வேற எதுவும் வேணாம், வேற எதுவும் சொல்ல. அந்த வசனத்தை முழுசா படிங்க. அது ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு ரகசியம் அடங்கியிருக்காரு. அந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்ல பாருங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். யார் நிமித்தம்? அவள் நிமித்தம். அவள் யார்? சாராள். சாராள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அப்போ அதே போலதான் பிதாவாகிய தேவன் உன் நிமித்தம் புறஜாதியா இருக்கிற புதிய சபையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினால் ரத்தத்தினால் கழுவப்பட்ட புதிய ஏற்பாட்டின் சபையா இருக்கிற புறஜாதி நிமித்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் தயை பாராட்டி கொடுத்தாங்க. அதான் விஷயம். சாராள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினார். இது ஒப்பனையாக தான் வந்தது பாருங்க. பழைய ஏற்பாட்டுல எந்த ஒரு வசனம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக தான் வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரிஜினல், பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதுலாம் ஜெராக்ஸ் மாதிரி தான், சாம்பிள். அதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வரும். அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கறதெல்லாம் இருக்குது. பிரியமானவர்களே, என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார். ஏன் தெரியுமா? முழு தயையும் எல்லா தயையும் மோசேக்கு முன்பாக கடந்த எல்லா தயையும்
உனக்கு முன்பாக கடந்து செல்லும்படிக்காக, கடந்து வரும்படிக்காக அவர் தயையை பாராட்டுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க அவர் தயையை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோன்னு கேளுங்க, அப்பா உங்களுடைய தயை என்மேல் இறங்கட்டும், உங்களுடைய ஞானம் என்மேல் இறங்கட்டும், உங்களுடைய வாக்குத்தத்தம் என்மேல் இறங்கட்டும். ஆளுகை செய்யிட்டு என்ன என் ஆவி ஆத்மா சரீரத்தை என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய தயையும் உங்களுடைய ஞானமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய புத்தியும் உங்களுடைய வாக்குத்தத்தம் என்னை ஆளுகை செய்யணும்னு சொல்லி கேளுங்களேன். ஒவ்வொரு நாள் காலையில் இருந்து கேட்டு பாருங்க. இந்த காரியம் நீங்கள் கேட்க கேட்க விசுவாசத்தில் கேட்க அது அப்படியே இறங்கி கர்த்தர் உங்கள் மேல் அவர் பலத்த கரத்தை இறக்கி உங்கள் மேல் ஆளுகை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சாரா நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினார். அதே போலதான் உங்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து புதிய சபையா இருக்கிற புதிய மனவாட்டியா இருக்கிற நாம் எல்லார் நிமித்தமும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தயை பாராட்டார். ஏன் தெரியுமா? அவருக்கு தயை இல்லையா? இல்ல, அவருக்கு தயை உண்டு. இந்த தயை கொண்டு போய் உன்னுடைய மனவாட்டிய இருக்கிற சபையிடம் கொடுப்பா. சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர் போறீங்க இந்த பிரெயின் எடுத்து கொடுங்க, வீட்டுல எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க தெரியுமா? அது போலதான் அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறது போல தயையை கொண்டு கொடுக்கும்போது நீங்கள் நானும் உலகத்தை அடைய முடியாத ஒரு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவின் கையிலே பெற்றுக்கொண்டபடியால்தான் இன்னைக்கு நீங்கள் நானும் தயையோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவருடைய கண்களின் தயை, பிதாவுடைய கண்களின் தயை குமாரன் வந்தபடியால் குமாரன் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரம் நேர்ந்தவராக இருந்தார். ஏன் தெரியுமா? அதை கொண்டு வந்து டேரக்டா கொடுக்க முடியாது. கொடுத்தா எங்க புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள் எங்க இஸ்ரேல் ஜனங்களை போல அப்படி எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் போயிட்டு துர்க்கர்மங்களை செய்து விடுவார்களோ பயந்து அவர் அந்த தயெல்லாம் வாங்கி தம்முடைய ரத்தத்தினால பசுத்தப்படுத்தி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தயை பொருந்தினவர்கள், இயேசு கிறிஸ்துவின் தயை பொருந்தினவர்களாய் காணப்படுது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கிறேன். 2 தோசனை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதும் விசுவாசத்தின் கிரியை முழுதும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, அவருடைய பிதாவுடைய பலமுள்ள சித்தத்தின் தயவை நீங்கள் முழுவதும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணுமா? அந்த விசுவாசத்தின் தயை உங்களுக்குள்ள வந்து நீங்க ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணுங்க. விசுவாசத்தோட கர்த்தர் இந்த செய்தியை எனக்காகவே கொடுத்திருக்கிறார். அவர் எனக்காக வளர்ந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரிழந்தார், எனக்காக அவர் மீண்டும் வருவார், என்னை கொண்டு போய் பரலோகத்தில் மீண்டும் சேர்ப்பார். அந்த தயையை கொடுத்த பிதாவை நான் பார்ப்பேன்னு சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பிதாவின் சித்தம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யும். இந்த சபைக்குள்ளாக பிதாவோட சித்தம் வந்து இறங்கி ஆளுகை செய்யுதுன்னா அதோட தயை. பிதா போட்ட திட்டம் உன்னுடைய சபைக்குள்ள வருதுன்னா தயை. அந்த பிதா போட்ட திட்டம் உன்னுடைய வீட்டுக்குள்ள வருதுன்னா அது தயை. பிதா போட்ட திட்டம் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள வருதுன்னா அது ஒரு தயை. பிதா போட்ட திட்டம் உன்னுடைய பிள்ளைகள் மேலும், உன் மனைவின் மேலும், உங்களுடைய கணவர் மேலும், உங்களுடைய சகோதர சகோதரி மேலும் இறங்குதுன்னா அது அவரோட தயை. அந்த தயை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க கிருபைன்னு ஒரே வார்த்தை சொல்ல தெரியுமா? எவன் மேல் கிருபை இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லியிருக்காரு, உத்தமனுக்கு உத்தமனும் தயை உள்ளவனுக்கு தயை உள்ளவனும் மாறுபாடாய் தோன்றுவனுக்கு மாறுபாடா இருப்பேன்றார். பாருங்க எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. நீ தயவுள்ளனா இருந்தான்னு வச்சுங்களேன், கர்த்தர் உங்களை தயவுள்ளனா மாற்றுவார். தயை பொருந்தினவர், தயையும் கனமும் மகிமை பொருந்தினவர் இன்றைக்கு உங்கள் நடுவிலே இந்த வார்த்தை கொடுத்தபடியால் என் பிதாவாகிய தேவனை மனமாற நெஞ்சார ஆவி ஆத்மா சரீரம் முழு மனதோடு அவை நெஞ்சார ஸ்தோத்தரிக்கிறது. ஏன் தெரியுமா? அவரோட தயை உங்கள் நடுவில் இன்றைக்கு ஆளுகை செய்ய போகிறது. கண்களை மூடி ஜெயிப்போமா? அவர் கண்களை மூடி ஜெயிப்போமா? எல்லாம் கண்களை மூடி பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் வாக்கு மாறவரே உங்களை நன்றி துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு வேண்டிய தயையெல்லாம் கொடுத்திரே. மோசேக்கு முன்பாக நீ சொன்னீர் அல்லவா, எல்லா தயையும் கடந்து போகும்னு சொல்லி அந்த எல்லா தயையும்
கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் இருக்க அந்த தயைகளை நாங்கள் விசுவாசத்தின் கிரியைகளோடு நாங்கள் அவர்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை நாமத்தினாலே நீங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தான் வளர்ந்தீங்க, எங்களுக்காக தான் பிறந்தீங்க, எங்களுக்காக தான் வாழ்ந்தீங்க, எங்களுக்காக தான் நீங்க அறிவில் வளர்ந்தீங்க, எங்களுக்காக தான் ஞானத்தில் வளர்ந்தீங்க, எங்களுக்காக தான் நீங்க ஞானசம் நடந்தீங்க, எங்களுக்காக தான் நீங்க இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்காக பிதாவின் கையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க. நாங்கள் வாழ்ந்து சுயித்து இருக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்றும் எல்லா வாக்குதலும் நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படிக்காக எங்களுக்காக தான் வரப்போறீங்க என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நாளில் பிதாவின் சித்தம் எங்கள் மேல் வந்து இறங்கி தயையும் இறங்கி எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களை தாழ்த்தி முறை காத்து ஒப்படுகிறோம். இந்த நாளிலே இதை பார்த்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தினாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ரத்தத்தின் கோட்டைகளுக்கு மூடி மறைத்துக் கொள்ளுங்க, காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.